வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரஜத் பைட்டரோட ஃபார்ம். ஸோ ரஜத் பைட்டரை பொறுத்த வரைக்கும் சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் டீமை வேறு லெவலில் ஸோ பேட்டிங் பண்ணி அந்த இடத்துல கேப்டனாகவும் வந்துட்டு வேறு லெவலில் வின் பண்ணி சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் ஃபைனல் வரைக்கும் கூட்டு போய் சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபியோட ரன்னர் அப் அப்படிங்கிற இடத்துல எண்ட் ஆனார். அவரோட ஃபார்ம் டெரிஃபிக்காக இருந்தது. அந்த ஃபார்ம் அப்படியே இப்போ விஜயேஸ்வர ட்ராஃபிலையும் தொடருது. விஜயேஸ்வர ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பீகாருக்கு எகென்ஸ்டாக மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ ஸ்கோரை தான் சேஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 25 ஓவரில் அந்த மேட்ச் முடிஞ்சு 33 பாலுக்கு 55 ரன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 போட்டு ரஜத் பைட்டர் மாஸ் காட்டியிருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு அவருடைய இந்த ஒரு பிரில்லியண்டான ஃபார்ம் விஜயேஸ்வர ட்ராஃபிலையும் வந்து கன்சிஸ்டண்டாக தொடரும் பட்சத்தில் ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கேப்டன்சி இஷ்யூ அப்படிங்கிறதையும் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரஜத் பைட்டரை வச்சு நிறைய மூவ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஜத் பைட்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ டொமஸ்டிக்கை தாண்டி ஐபிஎல்லையும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கும் பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா ரஜத் பைட்டர் எப்போவுமே ஆர்சிபியில் இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயராக தான் இருந்திருக்கிறாரு. அவர் இன்ஜுரியிலேருந்து போனார் அப்படின்னா அவர் நம்ம நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை ரஜத் பைட்டர் மீண்டும் அதே ஒரு மிகப்பெரிய பேய் ஃபார்மோட உள்ள வரும்போது ஆர்சிபிக்கு அது இன்னுமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய விராட் கோலி வர்சஸ் ஆஸ்திரேலியா மீடியா. ஸோ இது என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை இந்த இடத்துல போடுறோம். ஏன்னா வந்து எடுத்தோன்னே போட்டிருந்தா அங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்னுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்கும்போது விராட் கோலி வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஆஸ்திரேலியா மீடியா பீப்புள்ஸோட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான கிளிப்ஸ் வந்துட்டு ஸோ வெளியே வந்தது. இதை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு ஃபேன்ஸ் அதை ரெண்டு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அங்கே என்ன நடந்ததுன்னா ஸோ மெல்பர்ன் ஏர்போர்ட்டில் வந்துட்டு விராட் கோலி வரும்போது ஸோ விராட் கோலியோட பெர்மிஷன் இல்லாமல் விராட் கோலியோட ஸோ சன் அண்ட் டாட்டர் அவங்களோட குழந்தைங்க வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து விராட் கோலி சொல்லியிருக்கிறது தான், என்ன நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் என்னோட சில்ட்ரன்ஸை வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வந்து ரெக்வஸ்ட்டாகவும் வச்சு அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ஆஸ்திரேலியாவோட மீடியா பீப்புள்ஸ் அது எதுவுமே வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. கீப்பான அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி டென்ஷன் ஆகிட்டார். எந்த இடத்துல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்து பப்ளிக் வரீங்க, இது வந்து ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இதெல்லாம் பண்ண தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மீடியா சைட்லேருந்து சொன்னோன்னே விராட் கோலி டென்ஷன் ஆகிட்டார். ஸோ இப்போ இதை தான் ரெண்டு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ஒரு சைடும், இன்னொன்று வந்து அவங்க சொன்னது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியும். அந்த கரெக்டுன்னு சொல்கிறவங்கள பார்த்தா தான் எனக்கு டென்ஷன் ஆகிறது. ஏன்னா டோட்டலி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்குது. அதாவது அவர் வந்துட்டு நீங்கள் என்னையும் ஃபிலிம் பண்ணக்கூடாது, யாரையுமே ஃபிலிம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி விஷயத்த சொன்னார்னா அது தப்பான ஒரு விஷயம்னு நம்ம பேசலாம். பட் நான் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிளேயர் பிராண்ட்னு என்ன தான் நீங்கள் வந்து எடுக்க வரீங்கன்னா என்ன எடுத்துக்கோங்க, எதுக்கு தேவையெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் கேட்குறது. ஸோ அதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கான்சிக்வன்சஸாக போயிருக்கு அங்கே ஏர்போர்ட்டில். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எதுக்காக வந்துட்டு அந்த குழந்தைங்களை எடுத்து போடணும். ஸோ அவர் வந்துட்டு வந்திருக்கிறாரு, விராட் கோலியை ஃபிலிம் பண்ணி விராட் கோலி ரீச் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. சம்மந்தமே இல்லாத விஷயத்த பண்ணி இப்போ விராட் கோலி காண்டேற்றி விட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட குரூப் ஸ்டேஜஸ் அண்ட் நம்மளுடைய டீம் இந்தியாவோட லைக்லி ஷெட்யூல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் இருக்காங்க. குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட குரூப்ஸ்குள்ளேயே தான் நம்ம மோதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இல்லை, ஏன்னா நேற்று ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்பாடா குரூப் ஸ்டேஜில் வந்துட்டு இந்தியா வர்சஸ் டிராவிசட் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் வராது அப்படிங்கிற லெவலுக்கு டிராவிசட் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்போவுமே வழக்கம் போல் அந்த டீம் வந்துருச்சு. பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாண்டை கண்டிப்பாக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். குரூப் பியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா தரமான டீமு. இதில் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 2-3 சம்பவங்கள் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் நடந்திருக்கு. தோக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க ஓடியில் தோக்கடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம டீம் இந்தியாவை கூட அந்த லைக்லி ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 20 February இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சு, 23 February
வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான், 2 மார்ச் வந்து இந்தியா vs நியூசிலாந்து. ஸோ இதுதான் வந்துட்டு லைக்லி ஷெடியூலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்தியா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய பேர் பேசிட்டு இப்போ இந்தியா உள்ள வந்திருக்காங்க. ஸோ மேஜர் மிஸ்ஸிங்னா இந்த டோர்னமெண்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக இருப்பாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் நீங்கள் எந்த மேட்ச் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.